Hi friends, எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல ஒரு சூப்பரான டாபிக்கை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு எமது வீடியோ முதல்ல பார்க்கின்ற என் நல்லுள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களும் கட்டாயம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, எல்லாரும் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கீங்க தானே? இதுக்கு முதல் தந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்க எல்லாரும் பார்த்தீங்க. பார்த்து என்ன செய்யணும், அதை ப்ராக்டிக்கல் லைஃப்ல எடுத்துக்கொள்ளணும். அப்பதான் நம்ம ஆங்கிலம் என்ன செய்யணும், we can speak English language very fluently. ஸோ இங்கிலீஷை நம்ம ஈஸியாக பேசிக்கொள்ளலாம். என்ன அப்போ ஈஸியாக பேசிக்கொள்ளலும் சொன்னா எப்படி இருக்கணும், நம்ம ஆங்கிலத்தை நம்ம என்ன செய்யணும், லைஃப் லாங் லாங்குவேஜை எடுத்துக்கொள்ளணும். கிளியரா பிள்ளையே? ஓகே, அதுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஓகே, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நேரடி வகுப்புகள் எமது பொத்துவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸ்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தரம் 1 தொடக்கம் 11ஆம் வகுப்புக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் மற்றும் தரம் 1 தொடக்கம் 11ஆம் வகுப்புக்கான பாடங்கள், ஆங்கில பாடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே விரும்புகின்ற மாணவ மாணவிகள், அதாவது பொத்துவில் பிரதேசத்தில் இருக்கின்ற விரும்புகின்ற மாணவ மாணவிகள் நேரடியாக நீங்க கல்வி கற்க விரும்பினால் எமது கல்வி நிலையத்தில் நேரடியாக நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் மற்றும் ஏனைய வகுப்புகள், ஆங்கில வகுப்புகளை நீங்க பங்கு பெற்றுக் கொள்ளலாம். கிளியரா? ஓகே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற ஒரு முக்கியமான டாபிக். அதே நேரம் ஓகே, நம்ம குறுக்கலாக நினைக்கிறேன். ஓகே, அதே நேரம் ஆன்லைன் கிளாஸ் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகின்றோம். நிறைய மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 3-4 டேஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த நீங்க வெயிட் பண்ற டேல உங்களுக்கு கிளாஸ் நாங்க கட்டாயம் செய்து தருவோம். கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி பார்க்க போகிறோம். அது என்னதுன்னு சொல்லி தான் கேட்க தோணுங்களா? எஸ், நம்ம தமிழ்ல பேசுற நிறைய வார்த்தை நம்ம தமிழ்ல பேசுவோம்ல. தமிழ்ல நிறைய வார்த்தை நம்ம பேசுவோம். என்ன தமிழ்ல நம்ம நிறைய வார்த்தை பேசுவோம்? யோசிச்சு பாருங்க. அப்பா, இப்ப நாளைக்கு வரை, இன்றைக்கு வரை, இப்ப வரை, நேத்து வரை, 8 மணி வரை, 10 மணி வரை. இப்ப உனக்காக 10 மணி வரங்காட்டியே நான் காத்து நிற்பேன். அவன் நாளை வரங்காட்டியும் பிஸி ஆயிருப்பானா, அவன் இன்றைக்கு வரங்காட்டியும் என்ன சாப்பிடுவானா, இப்படியெல்லாம் அந்த வரை வரை என்று சொல்லி பேசுறோம்ல, அதை ஆங்கிலத்தில் எப்படி பேசுற, அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ரெடி ஆகிங்களா தானே? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த வரை என்ற சொல்லுக்கு நம்ம பயன்படுத்துற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் until. என்ன பயன்படுத்துற? until என்ற வேர்ட் வச்சுதான் நம்ம ஆங்கிலம் நம்ம பேச போகிறோம். சரியா பிள்ளைகள்? ஓகே, இப்ப பாருங்க. அப்ப இந்த வேர்ட் தான் நம்ம பயன்படுத்துறோம். இப்ப வரை அப்படின்னு சொன்ன என்ன? இப்ப வரை, நேற்று வரை, நாளை வரை, அடுத்தது நீ வரும் வரை. நீ வரும் வரை நான் இங்கே இருக்கிறேன், நீ வரும் வரை நான் சாப்பிடுறேன், நீ போகும் வரை நான் தூங்குறேன். அப்படிலாம் நிறைய நம்ம பேசுவோம். கிளியர் தானே? அதெல்லாம் நம்ம எப்படி பேச போறோம்? நிறைய இதெல்லாம் லைஃப்ல நம்ம அன்றாடம் பேசிக்கொள்ற வார்த்தைகள் தான். ஆனா எப்படி ஆங்கிலத்துல பேசுறதுதான் பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது. ஓகே, அடுத்த வெள்ளிக்கிழமை வரை, 8 மணி வரை, இப்படிலாம் பேசுறது. சரியா? இப்ப பாப்போமா? முதல்ல பாருங்க, இப்ப வரை. இப்பன்னு சொல்றீங்க என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? now. அப்ப பாருங்க, until now. until now. until now என்ன பிள்ளைகள்? இப்ப வரை. until now சொன்னா இப்ப வரை. கிளியரா பிள்ளைகள்? until now சொன்னா இப்ப வரை. அப்ப இப்ப வரை until now, இப்ப வரை. கிளியரா? until now சொன்னா இப்ப வரை. கிளியரா பிள்ளைகள்? அது நேற்று வரை. எப்படி சொல்றேன்? until நேற்று வரை. until yesterday. until yesterday, நேத்து வரை. நான் நேத்து வரை வேலை செஞ்சேன், நான் நேற்று வரை இங்கதான் இருந்தேன், நான் நேத்து வரை படித்தேன். என்ன நேற்று என்று பார்த்து. அடுத்த நாளை வரை எப்படி சொல்ற? until tomorrow. until tomorrow, நாளை வரை. until tomorrow. நீ வரும் வரை. நீ வரும் வரை எப்படி சொல்லுங்க? அப்பா, நீ வரும் வரை.
நீ வாரத்துக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? You come. நீ வரும் வாரத்துக்கு சொல்ற you come. You come சொன்னா நீ வார. You come. நீ வார. நீ வரும் வரை எப்படி சொல்லுவோம்? Until you come. நீ வரும் வரை. நீ சாப்பிடும் வரை எப்படி சொல்ற? Until you eat. நீ போகும் வரை. Until you go. நீ தூங்கும் வரை. Until you sleep. நீ பாடும் வரை. Until you sing. நீ எழுதும் வரை. Until you write. எது எழுதும் வரை? லெட்டர் எழுதும் வரை. அப்ப எப்படி சொல்லுவோம்? Until you write letter. நீ கடிதம் எழுதும் வரை. நான் இருப்பேன். நான் இருப்பேன். இருப்பேன் என்னத்துக்கு என்ன சொல்ற பிள்ளைகள் இங்கிலீஷ்ல? will be. will be என்றா இருப்பேன். கிளியரா? இந்த will be எங்க பயன்படுத்துற பிள்ளைகள்? 3 இடத்துல பயன்படுத்துவாங்க. ஒன்று, என்னவாக இருக்கிற, எங்க இருக்கிற, எப்ப இருக்கிற, இந்த 3 கேள்விக்கும் will be வரும். கிளியரா? என்னவாக இருக்கிறீங்க? நான் ஒரு டீச்சராக இருப்பேன் எதிர்காலத்தில். அப்ப I will be a teacher. நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன். I will be a doctor. நான் ஒரு டாக்டராக இருப்பேன். அதுதான் சொன்னேன்ல, என்னவாக இருப்பேன். அதுக்கு will be வரும். 2, எங்க இருப்பீங்க? எங்க இருப்பீங்க? எங்க இருப்பீங்க? எப்ப இருப்பீங்க? என்ன will be பயன்படுத்துற ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன? எங்க இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? எங்க இருப்பீங்க? சரி, எப்படி இருப்பீங்க? ரெண்டாவது. அப்ப முதலாவது என்னவாக இருப்பீங்க? நான் டாக்டராக இருப்பேன். ஒன்று will be பயன்படுத்த. ரெண்டாவது எப்படி இருப்பீங்க? நான் பிஸியா இருப்பேன். I will be busy. நான் பிஸியாக இருப்பேன். I will be sad. நான் துக்கமாக இருப்பேன். I will be happy. நான் சந்தோஷமாக இருப்பேன். கிளியரா? அப்ப என்னவாக இருப்பேன்? எப்படி இருப்பீங்க? எங்க இருப்பீங்க? I will be in my room. என்னுடைய ரூம்ல இருப்பேன். I will be out. நான் அவுட்ல இருப்பேன், வெளியால இருப்பேன். கிளியரா? அந்த will be பயன்படுத்தி சொல்லுவோம் பாருங்க. Until you come. நீ வரும் வரை. நீ வரும் வரை. I will be wait. I will be wait here. சும்மா ஒரு நார்மலான எக்ஸாம்பிள் சொல்றேன், பிறகு இது எப்படி பாருன்னு சொல்லி பாப்போமா. அப்ப பாருங்க, until you come, I will be wait here. நான் இங்க காத்து இருப்பேன். I will wait னா நான் காத்துப்பேன், நான் வெயிட் பண்றேன். ஆனா I will be நான் இருப்பேன். எங்க இருப்பேன்? இங்க இருப்பேன். எப்படி இருப்பீங்க? காத்து கொண்டிருப்பீங்க. அப்ப பாருங்க, until you come, I will be wait here. நீ வரும் வரை நான் இங்க காத்து கொண்டிருப்பேன். ஈஸியா இருக்கா பிள்ளையே? வெள்ளிக்கிழமை வரை எப்படி சொல்றேன்? Until Friday. Until Friday. வெள்ளிக்கிழமை வரை. Until Friday. வெள்ளிக்கிழமை வரை. 8 மணி வரை. 8 மணி வரை என்று சொல்றோம். 8 மணி வரை எப்படி சொல்லுங்க அப்ப? 8 மணி வரை. Until 8 o'clock. Until 8 o'clock. 8 மணி வரை. சொல்லுங்க 10 மணி வரை. Until 10 o'clock. நான் 10 மணி வரை படிப்பேன். எப்படி சொல்லலாம்? Until 10 o'clock I will study. இன்னும் சொல்லலாம், I will study until 10 o'clock. நான் 10 மணி வரை படிப்பேன். ஒரு சென்டென்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றது உங்களுக்கு ஈஸியா விளங்கிட்டா பிள்ளையே? அப்படின்றதுக்கு ஆங்கிலம் பேசலாம். கிளியரா? அப்ப பாருங்க, until now இப்ப வரை, until yesterday நேற்று வரை, until tomorrow நாளை வரை, until you come நீ வரும் வரை, until you eat
நீ சாப்பிடும் வரை, until you turn, நீ ஓடும் வரை, until Friday, வெள்ளிக்கிழமை வரை, until next month, அடுத்த மாசம் வரை. கொஞ்சம் பொறுமை அறியண்டா, அடுத்த மாசத்துக்குள்ள நான் தந்துரும் அந்த காசை, அடுத்த மாசம் வரை கொஞ்சம் பொறுமை அறிய, அப்படி நம்ம சொல்றோம்ல, அதுதான் until 8 o'clock, 8 மணி வரை. கிளியரா? ஈஸியா இருக்கா பிள்ளைகள்? இது விளங்கிட்டா பிள்ளைகள்? நல்லா பாருங்க. அப்போ ஓகே, ஈஸியா இருக்கா? நான் ஒரு 1 minute டைம் தர, பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நான் இப்ப இதை அழிக்கிறேன்னா, ஓகே, ஏ அழிக்கிற, அடுத்து நம்ம பார்ப்போம் சென்டென்ஸ் ஃபார்ம். ஓகே, இப்ப நான் பார்ப்போம் சில சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் 8 மணி வரை தூங்கினான். பார்ப்போம். அவன் 8 மணி வரை தூங்கினான். என்ன காலம் இது? இறந்த காலம். அவன் 8 மணி வரை தூங்கினான். நான் நேற்று வரைக்கும் காத்திருந்தேன். நான் நேற்று வரைக்கும் காத்திருந்தேன். நான் நேற்று வரைக்கும் காத்திருந்தேன். நான் நேற்று வரைக்கும் காத்திருந்தேன். கிளியரா பிள்ளைகள்? விளங்கிற பிள்ளைகள்? நான் கடந்த கிழமை வரைக்கும் கொழும்பில் இருந்தேன். நான் கடந்த கிழமை வரைக்கும் நான் சென்ற கிழமை வரைக்கும் கொழும்பில் இருந்தேன். இந்த 3 சென்டென்ஸை பார்த்துட்டு அங்கால போ. இப்ப பாருங்க. அப்போ அவன் 8 மணி வரை தூங்கினான். இந்த சென்டென்ஸை உருவாக்குறது ஃபார்முலா பாருங்க பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் என்ன சென்டென்ஸ்னா, இதை நான் அழிக்கிறேன், கொஞ்சம் காணிக்கணும். சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் until பிளஸ் ஆப்ஜெக்ட். நல்லா காணிச்சுங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போடுவீங்க, ரெண்டாவது verb போடுவீங்க. verb சொன்னா நம்ம செய்கிற செயல்கள். அது நிகழ்காலமா வரலாம், எதிர்காலமா வரலாம், இறந்த காலமா வரலாம். கிளியரா? அடுத்து அண்டில போட்டு ஆப்ஜெக்ட் போடுவீங்க. கிளியரா? நான் 8 மணி வரைக்கும் தூங்கினேன். தூங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றீங்க? ஸ்லீப். தூங்குறதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற ஸ்லீப். தூங்கினேன் என்ன காலம்? இறந்த காலம். பாஸ்ட் டென்ஸ் தானே. அப்ப பாஸ்ட்ல எப்படி சொல்லுவோம்? slept. slept. எப்படி சொல்ற? slept. slept என்ன சொன்னா? தூங்கினேன். அப்ப பாருங்க. அப்ப யார் தூங்கினா? அவன். சப்ஜெக்ட் அவன். he slept. அவன் தூங்கினான் until 8 o'clock. இப்ப ஈஸியா உங்களுக்கு விளங்க பாருங்க. He slept until 8 o'clock. அவன் 8 மணி வரை தூங்கினான். கிளியர் ஆயிக்கா? until பாருங்க. He slept until 8 o'clock. அவன் 8 மணி வரை தூங்கினான். ஈஸி ஆயிக்கா புள்ளியல்? நான் நேற்று வரைக்கும் காத்திருந்தேன். நான் நேற்று வரைக்கும் காத்திருந்தேன். எப்படி சொல்ற? நான் நேற்று வரைக்கும் காத்திருந்தேன். காத்திருந்தேன் என்ன காலம்? இறந்த காலம். எப்படி சொல்ற? இப்ப காத்திருந்தேன்னு சொல்ல இங்கிலீஷ்ல wait. அத இறந்த காலத்துல சொல்றது waited. waited. அந்த ed verbs வந்து வர. அப்ப நான் சப்ஜெக்ட், ரெண்டாவது verb போடுங்க. I waited until yesterday. பாருங்க. I waited until yesterday. நான் நேத்து வரைக்கும் காத்திருந்தேன். நீ யாருக்காக காத்திருந்தாய்?
உனக்காக காத்திருந்தேன், அவனுக்காக காத்திருந்தேன், அவளுக்காக காத்திருந்தேன், என்னுடைய அம்மாவுக்காக காத்திருந்தேன், என்னுடைய அப்பாவுக்காக காத்திருந்தேன். அது பொருத்தமா போட, அதை பொருத்தமா நீங்க போடணும் சார். என்ன செய்யணும், இவர் அழிச்சிட்டு இவர் பொருத்தமான ஆப்ஜெக்ட் இங்க வரணும். I waited for you. I waited for you until yesterday. கவனிங்க. I waited, நான் காத்திருந்தேன். யாருக்காக? for you, உங்களுக்காக. போண்டா இக்காக. you, உனக்கு. for you, உனக்காக. for him, அவனுக்காக. for her, அவளுக்காக. I waited for you, நான் உனக்காக காத்திருந்தேன். I waited for him, நான் அவனுக்காக காத்திருந்தேன். I waited for her, நான் அவளுக்காக காத்திருந்தேன். I waited for my mother, என்னுடைய அம்மாக்காக காத்திருந்தேன். I waited for my wife, என்னுடைய மனைவிக்காக காத்திருந்தேன். I waited for my husband, என்னுடைய கணவனுக்காக நான் காத்திருந்தேன். இப்போ பாருங்க, I waited for you until yesterday, உனக்காக நேத்து வரை நான் காத்திருந்தேன், நீ வரலையே. என்னங்குதா? கிளியர் ஆயிக்கா பிள்ளையர்? அப்ப I waited for you until yesterday, நேத்து வரை நான் உனக்காக காத்திருந்தேன், நீ வரலையே. இப்ப சொல்லுங்க அப்போ, நான் இதுல உங்களுக்கு ஒரு கேள்வியும் தரேன், ஈஸியா விட சொல்லுங்க அப்போ. நான் அவளுக்காக நேத்து வரை காத்திருந்தேன், நான் அவளுக்காக நேத்து வரை காத்திருந்தேன். டக்குனு ஆன்சர் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்போ. ஓகே. நான் சென்ற கிழமை வரைக்கும் கொழும்பில் இருந்தேன். சென்ற கிழமைக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக் சொன்னா சென்ற கிழமை, போன கிழமைன்னு சொல்லுவாங்க. கிளியரா? நான் இருந்தேன் தான் கேட்பீங்க. இருந்தேன் என்ன வருவார்? am is are இந்த இருக்கிறேன். am is at a past was way. am is are இவங்கட past என்ன? இந்த am ரெமிஸ்ரேன் past was. சரி, இவங்கட past were. அப்ப இருக்கிறேன், இருந்தேன். கிளியரா பிள்ளைகள்? அப்ப I was, நான் இருந்தேன். I was, நான் இருந்தேன். எங்க இருந்தேன்? in Colombo. நல்ல கவனிங்க பிள்ளைகள். ஒரு மாகாணம், ஒரு மாவட்டம், ஒரு ஊர், ஒரு நாடு சொல்லும்போது கட்டாயம் நீங்க முன்னுக்கு போடணும். ஆனா தே நீங்க யூஸ் பண்ண இயலாது. இந்த கொலம்புன்னு யூஸ் பண்ண இயலாது, இந்த இந்தியா யூஸ் பண்ண இயலாது, இந்த ஸ்ரீலங்கா யூஸ் பண்ண இயலாது, இந்த போர்ச்சுகல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண இயலாது. கிளியரா? அப்போ ஒரு மாவட்டம், ஒரு மாகாணம், ஒரு நாடு, ஒரு ஊர் சம்பந்தமா சொல்லும்போது இன் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். கிளியரா? அப்ப I was in Colombo, நான் கொலம்புல இருந்தேன். I was in Kanti, நான் கண்டில இருந்தேன். I was in Jaffna, நான் ஜஃப்னாவுல இருந்தேன். I was in India, இந்தியாவுல இருந்தேன். I was in America, I was in America, நான் அமெரிக்காவுல இருந்தேன். I was in America, நான் அமெரிக்காவுல இருந்தேன். எப்ப? நான் அமெரிக்கா, நான் கொலம்புல இருந்தேன். எப்ப? until last week. until last week, போன கிழமை வரைக்கும், சென்ற கிழமை வரைக்கும். பாருங்க, I was in Colombo until last week. நான் சென்ற கிழமை வரைக்கும் நான் கொழும்பில் இருந்தேன். ஈஸியா இருக்கா புள்ளியல்? ஈஸியா இருக்கா? கிளியரா? ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம் நம்ம. ஓகே, நான் அழிக்கிட்ட புள்ளியல். ஓகே, என் அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அழிக்கட்டா? ஓகே, சரி, அடுத்து பார்ப்போம்ல. ஓகே, என்னுடைய அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு ரெடி ஆக்கிங்க. ஈஸியா
கற்றுக்கொள்ள முடியும் ஆங்கிலத்தை. ஓகே, அடுத்து பார்ப்போமா. ஓகே, இப்ப சொல்லுங்க அப்பா, அந்த கடை, இப்ப நான் சொல்ல அந்த கடை, உங்களோட ஒரு கேள்வி சொல்லு. அந்த கடை 10 மணி வரை திறந்திருந்தது. அந்த கடை 10 மணி வரை திறந்திருந்தது. விளங்கிட்டா? அப்ப அந்த கடை 10 மணி வரை திறந்திருந்துச்சு. அந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் உங்களுக்கு கேள்வி எடுக்கிறேன். இங்க நான் வரும் வரை, நான் திரும்பி வரும் வரை இங்கே காத்திருங்க. நான் திரும்பி வரும் வரை, நான் திரும்பி வரும் வரை இங்கே காத்திருங்க. இப்ப சொல்லு பாருங்க. இப்ப நான் இப்ப எப்படி சொல்றோம்? wait, இங்கே நான் திரும்பி வரும் வரை நீங்க இங்கே காத்திருங்க. அப்ப wait here, wait here, இங்க இருங்க. here இங்க, wait here, இங்க இருங்க. wait there, அங்க இருங்க. wait here, இங்க இருங்க. எப்ப? until I come back. back ன்னு திரும்புது. back ன்னு திரும்புது. wait here until come back. நான் திரும்பி வரும் வரை, நான் திரும்பி வரும் வரை என்ன இங்கே இருக்கவும், இங்கே காத்திருக்க. அப்ப wait here until I come back, நான் திரும்பி வரும் வரை இங்கே காத்திருக்கவும். கிளியரா பிள்ளையே? ஓகே, நான் நாளை வரைக்கும் பிஸியாக இருப்பேன். எப்படி சொல்ற? இப்ப நான் சொன்னவங்க இருப்பேன் அப்படி வந்து வந்தால், இருப்பேன் என்று வந்தா நீங்க என்னதை யூஸ் பண்ணணும்? will be. இந்த will be நீங்க 3 இடத்துல பயன்படுத்தலாம். ஒன்று, என்னவாக, என்னவாக, எப்படி, எங்கே. இந்த 3 கேள்விக்கும் விடைதான் will be. நீங்க என்னவாக இருப்பீங்க, ரெண்டாவது எப்படி இருப்பீங்க, மூணாவது எங்க இருப்பீங்க. கிளியரா? இப்ப பாருங்க, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் நாளை வரைக்கும் பிஸியாக இருப்பேன். இந்த இருப்பேன் என்றது அந்த will be பயன்படுத்துறாங்க. நான் நாளை வரைக்கும் பிஸியாக இருப்பேன். எப்படி என்ற கேள்வி தான் இங்க இப்படி சொல்றோம். எப்படி இருப்பீங்க? பிஸியா இருப்பேன். இப்ப எப்படி சொல்ல பாருங்க. ஐ, இந்த ஃபார்முலா பாருங்க. ஐ will be, இது எப்படி வருவார்? சப்ஜெக்ட் வருவார், அடுத்து will be வருவார், அடுத்து வந்து அதுக்கு பொருத்தமான adjective நீங்க யூஸ் பண்ணனா அங்கல பவர் வரும் அப்படி. அப்ப I will be busy, I will be busy. நான் பிஸியாக இருப்பேன். எப்ப வரும்? until tomorrow. கவனிங்க. I will be busy until tomorrow. நான் நாளை வரைக்கும் பிஸியாக இருப்பேன். நான் நாளை வரைக்கும் சந்தோஷமாக இருப்பேன். எப்படி சொல்லலாம்? I will be happy until tomorrow. நான் நேத்து வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன். இருந்தேன் என்ன சொல்லணும்ல? அது இருந்தேன். நான் நாளை வரைக்கும் துக்கமாக இருப்பேன். ஏன்னா என் குடும்பத்தில் யாரும் செத்துட்டாங்க, அதனால நான் நாளை வரைக்கும் துக்கத்தில் நினைப்பேன். புரிச்சுதா? I will be sad, I will be sad, I will be sad, I will be sad until tomorrow. நான் நாளைக்கு வரைக்கும், நான் இப்ப வரைக்கும் அல்ல நான் நாளைக்கு வரங்காட்டி அமைதியாக இருப்பேன்.